நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு காமன் மேன் ப்ராப்ளம் யாருமே தொடாத விஷயங்களை கொஞ்சம் பேசணும்னு விரும்புகிறேன். ஆன்லைன் எஜுகேஷன் பற்றி, சிவில் ஸ்கோர் பற்றி, லாட்ரி இது பற்றி, பல விஷயங்களை பற்றி நான் பேசுவேன். ஏன்னாக்க இது வந்து இதுக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் கிடையாது. அதனால யாரும் அதை தொடர்றது கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் தொடரல. அதனால இதுக்கு வந்து இதில் நம்ம ஒரு வாய்ஸாக இருப்போமே. ஆனால் இதுக்கு வந்து நான் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போய் பேசிட்டு வந்துட்டேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வியூ அதில் வந்து ஏதாவது இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரே கிடையாது இந்தியாவில். இப்போ திருநாயை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் சயின்டிஃபிக் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஏதாவது சொல்லி தானே யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போயிட்டு அவர்கிட்டே சொன்னேன், எதுக்கெல்லாம் நீங்கள் டாஸ்க் ஃபோர்ஸ் வைக்கிறீங்க, எதுக்கெல்லாம் சொல்கிறீங்க, இதுக்கு வைங்க, இது காமன் மேன் ப்ராப்ளம். இதில் பாலிடிக்ஸே கிடையாது. இதில் என்ன இருக்குது? இதில் பிஜேபி காங்கிரஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நாய் வந்து அப்படி பார்த்தெல்லாம் கிடைக்கிறது இல்லை, எரிஞ்சு சேர்த்தான் கிடைக்குது. நீங்கள் வந்து ஒரு காமன் மேன் $150 மில்லியன் நம்ம வந்து ரேபிஸ் வேக்சினுக்கு செலவு பண்ணுறோம். 10,000 பேர் கடிப்படுறான். மேக்ஸிமம் டெத்து ரேபிஸால் இந்தியாவில் தான் ஆகுது. இது மட்டும் இல்லை, நிறைய டூ வீலர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் நாய் தான் காரணம். ஒரு குறிப்பாக வந்து நாய் இப்போ ஒரு டூ வீலரில் போகும்போது விரட்டிக்கிட்டு போய் அந்த பயத்தில் கீழே விழுந்து நிறைய பேர் ஆகுறாங்க. நீங்கள் ஆர்த்தோபெடிக் வார்டுக்கு போனீங்கன்னா இந்த டூ வீலர் ஒரு நாய் வந்துச்சுங்கிறது பல ரீசன், அது ஒரு ரீசன். அதனால் நீங்கள் வந்து இது சீரியஸாக எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ், இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். சென்னை மேயருக்கு நீங்கள் மெசேஜ்லாம் போட்டு சென்னை மேயரை நான் சொல்கிறது எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிறதுன்னு எனக்கு எப்போவே தெரியும். அதனால் சென்னை மேயருக்கு நான் கடிதம் எழுதிட்டே இருக்கலாம், அதில் ஒன்றும் ஆக்ஷன் ஒன்றும் இருக்காதுன்னு தெரியாது. அர்பன் கவர்னன்ஸ், இந்த நடுத்தர மக்கள் சொல்கிறோம்ல, இந்த 25,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு நகர்ப்புறத்தில் வாழ்கிறவனை பற்றி யாருமே இந்தியாவில் கவலைப்படுறது கிடையாது. எந்த பணக்காரனை பற்றி இல்லை, இவனுடைய டெய்லி ஸ்ட்ரகிள், இவன் எப்படி எந்த வீட்டில் வாடகை இருக்கிறான், எப்படி வாடகை கொடுக்குறாங்க, அது எப்படி டிரான்ஸ்போர்ட்டில் வராங்க, எங்கே சாப்பிட்றாங்க, உடம்பு சரியில்லைனா எங்கே போகிறாங்க, அவங்க பிள்ளைங்க எந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகுது, எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க, அவங்களுடைய பிரச்சனையை பற்றி இந்தியாவில் பேசுவதே கிடையாது. த ரியல் மிடில் கிளாஸ், த ரியல் ஒர்க்கிங் மிடில் கிளாஸ்ன்னு நான் சொல்லுவேன். தே ஆர் த ஃபர்காட்டன் பீப்புள் ஆஃப் இந்தியா. அவர்களுக்கு ஒரு குரலாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.